வணக்கம். இது மலையை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இதில் குள்ளக்கார தங்கையான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஆனால் இது ஒரு குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியர் காலத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டியர்கள் மன்னனால் வடிவமைக்கப்பட்ட கோயிலில் இதுவும் ஒன்று. அந்த நேரத்தில் ஒரு 5 கோயில் 6 கோயிலோ பண்ணியிருப்பாங்க. அதில் இதுவும் ஒரு கோயில். இதில் உள்ள சிலைகள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல விநாயகர், இது அப்போ உள்ள விநாயகர் அப்படியே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சிதிலமடைஞ்சே இருக்குது. இது நந்தி பகவான். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இது தற்பொழுது உருவாக்கப்பட்ட நவக்கிரகம். அதில் ஒரு பைரவர் சிலை இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் விநாயகர்னு, இந்த பக்கம் வழக்கமாக நம்ம யார் வைப்போம், முருகர் தான் வச்சுருப்போம். அப்போ உள்ள கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயில் இது உள்ள முருகர் சிலை. அது இதில் கல்வெட்டுலாம் இருக்குது. கோயிலில் கல்வெட்டெல்லாம் இருக்குது. இதுதான் குடைவரை கோயிலுக்குள்ளே போகிறோம். இது முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது. கல்வெட்டு அழகாக இருக்குது. சிவன் தான் உள்ளே இருக்கார். இதில் உள்ள சிலைகள் எல்லாமே சிதிலமடைஞ்சிருச்சு, சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால. கோயிலினுடைய முகப்பு தோற்றம், நுழைவாயில், கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவன் அழகான ஒரு தோற்றத்தில் இருப்பார். இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் வீரசவாணிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் அமைஞ்சிருக்குது. இதை பார்க்கணுன்னா நீங்கள் நேரில் வரலாம். கல்கோயில், அதுவும் குடைவரை கோயில், எவ்வளோ அழகான சிற்பங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.